இப்போ நாம எங்க கிளம்பிட்டோம்னா இங்கே வருமாவா ஹாய் சொல்லு. அண்ணன் வந்து அப்பாவோட ஃப்ரெண்டு, அப்பா காலத்துலேருந்து ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல, கட்டின உழைப்பாளி. இன்னைக்கு நம்ம கிடச்சிருக்காப்புல லக்கா. ஸோ வாங்க போகலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கையை இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க, கூட்டத்தை தொலைஞ்சு போடாதீங்க. இதான் நம்ம வெற்றி இதுட்டு நாம இன்னைக்கு தீபாவளிக்கு போகலாம். மொத்தம் எப்படி ஜெகஜோதியாக பகலில் இருக்குது அப்படின்னு காட்ட போகிறோம். இதாங்க நம்ம வில்லாபுரம் ஆர்ச்சு. இந்த வில்லாபுரம் ஆர்ச்சை தெரியாதவங்க இருக்கவே முடியாது. இதை அப்படியே தாண்டி வந்தீங்கன்னா அகமதன் கோஸ் குடோனு, அப்படியே ஜெயவலாஸ் பஸ் ஸ்டாப், இது வழியாக தான் நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம். இந்த வழியாக போனீங்கன்னா ஜெயந்திபுரம் அரவிந்தெல்லாம் இருக்குது. இதுதாங்க தெற்குவாசல் பாலம், டேமேஜ் ஆன பாலம் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு வழியாக சரி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பெயிண்டில் அடிச்சிருக்காங்க. மசூதி, இந்த தண்டவாளம் வழியாக தான் நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம் ஒரு காலகட்டத்தில். இந்த தெரியுது பார்த்தீங்களா, அதுதாங்க நான் படித்த ஸ்கூல், நாடா ஸ்கூலு. அப்படியே வந்தீங்க அப்படின்னா லாலா பேக்கரி, கேள்விப்பட ஆள் இருக்க முடியாது. அப்படியே பூக்கடை, அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ரைட் எடுத்தோம் அப்படின்னா வடபுற ரைட்டு தவுட்டு சந்தை, லெஃப்டில் தான் தெற்குவாசல் எங்கள் பஸ் ஸ்டாப், எங்கள் ஸ்கூல் பஸ் ஸ்டாப். அப்படியே கடந்து வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வரிசையாக நிற்கிறாங்க எல்லாரும் காய்கறி கறி வாங்குறது, அவ்வளோ கூட்டம். அப்படியே தாண்டி இருந்தால் பேட்டி டீ கடை, அப்படியே சீக்கிரம் சில்ஸு. அப்படியே நேராக வந்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா தமிழ் மகால், ரைட் எடுத்தீங்க அப்படின்னா செம்மேரி சர்ச்சுங்க. காமதேனு காபி பார் தாண்டிங்க அப்படின்னா திருமல் நாயக்கர் மகால். உலகத்திலேயே மிகப்பெரிய தூண்கள் உள்ள மகால்னா அரண்மனை இதுதாங்க. இது நீங்கள் ஊரையாச்சும் வந்து உள்ளே போய் பார்த்துருங்க மிஸ் பண்ணாமல். நீங்கள் வெளியே இருந்தீங்க அப்படின்னா, நாங்கள் லோக்கல் தான், நாங்கள் எப்போ வேணால் வந்துட்டு போவோம். ஆமாம், அப்படியே தாண்டி வந்தீங்கன்னா கூட்டம் அட்டுன்னு அல்ல போகுதுங்க. அப்படியே ஆட்டோலாம் போக முடியாது, நம்ம இங்கேயே தான் இறங்கி ஆகணும். கரெக்டாக கிருஷ்ணா பேக்கரியை தாண்டினதும் நம்ம சோமுக ஸ்டாச்சு பக்கத்துலேயே நம்ம இறக்கி விட்டார் அண்ணன் இறக்கி விட்ட இடம் தான். இப்போ நாம் எங்கே வந்திருக்கோம்னா விளக்கு தூண் ஏரியாவுக்கு தாங்க வந்திருக்கோம். கையை இறுக்கமா பிடிச்ச கூட்டத்தில் தொலைஞ்சிட்டு போயாதீங்க. உங்களுக்கு எல்லா ஐட்டத்தையும் காட்டுறேன். இங்கே நீங்கள் வாங்க முடியாத பொருளே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சும்மா ஐட்டங்களை வெரைட்டியாக வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க நம்ம சாதாரண மக்கள், சாமானிய மக்கள். நீங்கள் இவங்ககிட்ட பொருள் வாங்காமல் போகவே முடியாதுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகா கலராக இருக்குன்னு பாருங்களேன். அப்பா, நம்ம ஐயா சிவாஜி கணேசன், அவருக்கு பின்னாடி இருக்க நம்ம ஐயா காமராஜர். ஆக்சுவலாக ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நாங்கள் இங்கே தான் மராத்தான் ஓடுவோம். இவ்வளோ அழகாக இருக்குல்ல. நீங்களே பாருங்க, நான் பேசுகிறத விட நீங்களே பாருங்கள், உங்கள் கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். என்ன டயராக வரைக்கும் உங்களை எல்லாத்தையும் காட்டுறேன், மிச்சத்தை நைட்டு காட்டுறேன். ஏன்னா அடிக்கடி கேட்பாங்க பெய்ட் ப்ரொமோஷனே பண்ண மாட்டேங்கிற பாலா அப்படின்னு. ஏன்னா பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்றது எனக்கு ரொம்பவே என்ன சொல்கிறது குவாலிட்டி இல்லாமல் போயிடுச்சு. ரீசெண்ட் டேஸில் இப்போ சன்ரைசர்ஸ், பாண்டியன் பட்டாசுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே ஏமாற்றிருக்காங்க ஆன்லைனில். ஸோ நான் அவங்களெலாம் கேட்குற கெஞ்சி கேட்குற ஒரே ஒரு விஷயம், தயவு செஞ்சு இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் விற்கிற மக்கள்கிட்ட அந்த காசை கொடுங்க. அவங்களோட அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையாக வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் வீட்டில் முடங்கி கிடந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குற ஒரு பொருளை விட இந்த பொருட்கள் தரமாக இருக்கும், உழைக்குங்க. மகேந்திர பாகுபலி. ஒரு வழியாக அம்மாவோட பாதி பர்ச்சேஸை முடிச்சு கிளம்பியாச்சுங்க, கொடையை வாங்கிட்டு. ஆமாங்க, பயங்கரமான வெயில். ஸோ நிற்க முடியல. ஸோ கிளம்பியாச்சு. ஆட்டோவில் பயங்கரமான டிராஃபிக்கு. ஸோ இதோட உங்களை விடைபெறுவது உங்கள் பாலா. வீடியோ முடிஞ்சு. டைகர் கா ஹுக்கும்.